ஒரு கண்காணிப்பு, ஒரு ஊழியக்காரனுடைய சேவையை ஜனங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தால் உள்ள சேர்க்காமல் அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றதும், படைத்த தேவன் எங்கனா இருக்கிறாரா என்று தங்களுடைய தரித்திரத்தில் எதிர்பார்க்கிற ஜனங்களை விட்டு தனிமையா எப்போதும் வசிக்கிறது ஊழியக்காரனுக்கு தகுதியா இராது. 5 கோணங்களிலே ஊழியக்காரன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இதற்காக இந்த 5 கோணங்களிலே ஒரு ஊழியக்காரன் ஜாக்கிரதையா இருக்கு. மனுஷரும் ரட்சிப்படையவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெறத்தக்கதாக இந்த வேதாகமத்தின் தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனுடைய ஊழியமே ஜனங்களோடு. ஒரு மனைவியினிடத்திலே அவர் நடந்து கொள்ளாத ஒரு பட்சத்தில் மெய்யாகவே திருச்சபையினிடத்திலே அவருக்கு நடந்து கொள்ள தெரிய வாய்ப்பில்லை. யார் உங்களை இங்கே கொண்டு வந்தது? வேதாகமத்தின். நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இவருக்கு உண்மையில போதிக்கிற வரம் உண்டு என்று? Please turn your Bibles to 1 Timothy chapter 3. வசனம் 1 7 வரைக்கும் 3 பாஷைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். தமிழ், கன்னடா, ஆங்கிலத்திலே. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பார்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ಸಭಾಧ್ಯಕ್ಷನ ಉದ್ಯೋಗವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವವನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವನಾಗಿದ್ದಾನೆಂಬ ಮಾತು ನಂಬತಕ್ಕದಾಗಿದೆ. ಸಭಾಧ್ಯಕ್ಷನು ದೋಷಾರೋಪಣೆ ಇಲ್ಲದವನು, ಏಕಪತ್ನಿಯುಳ್ಳವನು, ಮದ್ಯಾಸಕ್ತಿ ಇಲ್ಲದವನು, ಜಿತೇಂದ್ರಿಯನು, ಮಾನಸ್ಥನು, ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವವನು, ಬೋಧಿಸುವುದರಲ್ಲಿ ಪ್ರವೀಣನೂ ಆಗಿರಬೇಕು. ಅವನು ಕುಡಿದು ಜಗಳವಾಡುವವನು, ಒಡೆದಾಡುವವನು ಆಗಿರಬಾರದು. ಸಾತ್ವಿಕನು, ಕುತರ್ಕ ಮಾಡದವನು, ಪ್ರವಾಶ ಇಲ್ಲದವನು ಆಗಿರಬೇಕು. ಪೂರ್ಣ ಗೌರವದಿಂದ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳುವವನಾಗಿರಬೇಕು. ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದವನು ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಪರಾಮರಿಸುವನು? ಅವನು ಹೊಸದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿದವನಾಗಿರಬಾರದು. ಅಂಥವನಾದರೆ ಉಬ್ಬಿಕೊಂಡು ಸೈತನನಿಗೆ ಪ್ರಾಪ್ತವಾದ ಶಿಕ್ಷಾವಿಧಿಗೆ ಒಳಗಾದನು. ಇದಲ್ಲದೆ ಅವನು ಹೊರಗನವರಿಂದ ಒಳ್ಳೆಯವೆನಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಂದೆಗೆ ಗುರಿಯಾಗುವನು ಮತ್ತು ಸೈತನನ ಹುರುಳಿನೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಬಿದ್ದಾನು. It is a trustworthy statement. If any man aspires to the office of overseer, it is a fine work he desires to do. An overseer then must be above reproach, the husband of one wife, temperate, prudent, respectable, hospitable, able to teach, not addicted to wine or pugnacious, but gentle, peaceable, free from the love of money. He must be one who manages his own household well, keeping his children under control with all dignity. But if a man does not know how to manage his own household, how will he take care of the church of God, and not a new convert, so that he will not become conceited and fall into the condemnation incurred by the devil? And he must have a good reputation with those outside the church, so that he will not fall into reproach and the snare of the devil. ஒரு கண்காணியினுடைய ஊழியம் எந்த மஷின் கிட்ட கிடையாது, எந்த ஒரு பொருளுக்கிட்ட கிடையாது, எந்த விதமான ஒரு அப்ளையன்ஸ் அல்லது கட்ஜெட் என்று சொல்லப்படுகிற ஒரு உபகரணங்களோடு கூட ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் கிடையாது. ஒரு கண்காணிப்புடைய சேவை எந்த ஒரு உபகரணங்களோடு கூட காலையிலிருந்து மாலை வரைக்கும் செய்வது கிடையாது. ஒரு கண்காணியுடைய ஊழியம் ஜனங்களோடு கூட இருக்கிறது. ஆகையால் ஒரு கண்காணி தன்னை எந்த காரணத்தை கொண்டோ தனிமைப்படுத்தி கொண்டு ஜனங்களை பார்க்க விரும்பாமல் தனிமையாகவே இருப்பது ஒரு கண்காணிக்கு ஏற்ற ஒரு சேவை ஊழியம் என்று சொல்ல முடியாது.
கண்காணியானவன் ஜனங்களோடு கூட இணைந்து ஜனங்களோடு கூட நடமாடி ஜனங்களுக்கு சேவை செய்து ஜனங்களுடைய சிந்தை உள்ளவராய் இருக்க வேண்டும். அவருடைய தனிப்பட்ட பர்சனல் டிவோஷன் போக, கர்த்தரோட கூட அவர் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் செலவழிக்கிற நேரம் போக, மற்ற நேரமெல்லாம் அவருடைய எண்ணங்கள் ஜனங்களுக்கு குறித்துதான் இருக்க வேண்டும். உலகத்தாருடைய வேலைகள், அவங்களுடைய தொழில்கள் மற்ற உபகரணங்களோடு கூட இருக்கலாம், பொருள்களோடு கூட இருக்கலாம், ஏதாவது எக்யூப்மெண்டோட கூட இருக்கலாம், ஏதாவது மஷின்ஸோட கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரன், கண்காணி என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஓவர்சியர் என்பதான ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய சேவகன், அவருடைய ஊழியமே ஜனங்களோடு கூட இருக்கிறபடியால் he cannot estrange himself. அவர் தம்மை தாமே தனிமைப்படுத்தி கொண்டு ஜனங்க கிட்ட அணுகுமுறை வைக்காமல் ஒண்டியா எங்கேயுமே வாசம் பண்ண முடியாது. மாறாக கர்த்தராகிய இயேசுநாதர் அவர் தனிமையாய் 30 வருஷம் தன்னுடைய குடும்பத்திற்காக சேவை செய்திருந்தாலும் அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி, ஜனங்களுக்கு அவருடைய சேவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஜனங்களை விட்டு அவர் பிதாவோடு கூட ஜெபிக்கிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் அவர் ஜனங்களோடு கூட இருந்ததை தான் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தம்முடைய சீஷர்களையும் ஜனங்களுக்குள்ளாக தான் அவர் அனுப்பினார். தம்முடைய 2வது முறை எழுதுமுறை சீஷர்களை அனுப்பும் பொழுது கூட ஜனங்கள்கிட்ட தான் அவர் அனுப்புகிறார். ஒரு கண்காணிப்பு, ஒரு ஊழியக்காரனுடைய சேவையை ஜனங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஜனங்கள் வந்தால் உள்ள சேர்க்காமல் அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றதும், ஜனங்க கிட்ட நேரத்தை ஒதுக்குற காரியத்துல அவர்கள் வெசனம் கொள்கிறதே. ஆனால் இந்த இடத்துல சொல்ல போற கண்காணிப்புக்கு அவர் தகுதியா இருக்கிறாரா இல்லையான்றது வேத வாக்கியமே தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. போன வாரத்திலே சொல்லி முடித்த காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு கண்காணியானவன் வேதத்தை கையாளுவதற்கு கடைசியில வருகிற ஒரு சுபாவம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அந்நியரை உபசரிக்கிறது. கர்த்தர் ஜனங்களை தம்முடைய மந்தையை யாரெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் சொல்றவனமாகவே, இப்பிரபஞ்சத்தில் ஒன்றுமில்லாதவர்களாகிய உங்களை தேவன் அழைத்தார். அவருடைய அழைப்பு இப்பிரபஞ்சத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் நிறைவா இல்லை, அவர்கள் குறைவா இருந்தாலும் அதிகமா இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள். படைத்த தேவன் எங்கனா இருக்கிறாரா என்று தங்களுடைய தரித்திரத்துல எதிர்பார்க்கிற ஜனங்கள், அவர்களை கர்த்தர் தம்முடைய சேவகரிடத்திலே, ஊழியக்காரரிடத்திலே அனுப்புகிறார். அப்படி அந்த உபசரிக்கிற ஊழியம் வந்த பிறகு அடுத்த வருதுதான் போதகம் செய்கிற ஊழியம். ஆகையால் போதகமே ஊழியக்காரன் ஜனங்களுக்கு தான் செய்கிறபடியால், அந்நியரை உபசரிக்கிற ஊழியமே ஜனங்களுக்கு செய்கிறபடியால், ஜனங்களை விட்டு தனிமையா எப்போதும் வசிக்கிறது ஊழியக்காரனுக்கு தகுதியா இராது. ஜனங்களோடு கூட சில நேரத்திலே நேரத்தை அதிகமாய் ஒதுக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கிறது. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான ஊழியத்தை அவர் தனிமையா எங்கேயோ போய் இருக்கிறது வேத வாக்கியம் அங்கீகரிப்பது கிடையாது. ஊழியக்காரனுடைய ஊழியமே ஜனங்களிடத்தில் இருக்கிறது. ஊழியக்காரனுடைய ஊழியம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் 5 கோணங்களிலே ஊழியக்காரன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை கடந்த 2 வாரங்களாக உங்கள் மத்தியில் சொல்லி வருகிறேன். முதலாவது, அவர் சபைக்கு முன்பதாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2வது, அவர் கர்த்தருக்கு முன்பதாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 3வது, அவர் குடும்பத்திற்கு முன்பதாக, சொந்த குடும்பத்திற்கு முன்பதாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 4வது, அவர் வசனத்திற்கு முன்பதாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 5வது, அவர் உலகத்தாருக்கு முன்பதாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த 5 விதமான கோணங்களிலே அவர் குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு தன்னை எப்போதும் ஜாக்கிரதையாய் கவனிப்பாய் காத்துக்கொள்வது ரொம்ப கட்டாயம். ஏன்னா கண்காணிப்பு ஊழியம் என்பது எந்த அளவுக்கு ஒரு பிரதானமானது, உயர்ந்தது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு தேவாவியனவர் நிச்சயமாய் வாசித்து கேட்ட வசனங்களிலிருந்து வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். எதற்காக இந்த 5 கோணங்களிலே ஒரு ஊழியக்காரர் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? ஏனென்றால் 2ஆம் அதிகார வசனம் நீங்கள் 4 வாசிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை கொஞ்சம் அதிகார வசனம் 4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உலக ரட்சகராய் இருக்கிற பிதாவாகிய தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிப்படையவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெறத்தக்கதாக இந்த வேதாகமத்தின் தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார், ஆசையா இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறார்.
அப்படி எல்லா மனுஷரும் அவரை குறித்துள்ள சத்தியத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் அடைய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிற அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஜனங்களிடத்தில் அனுப்பாமல் ஊழியக்காரர்களை தனிமையை எங்கே உட்கார வைக்க மாட்டார். ஊழியக்காரர்கள் சில இடத்துல தனிமையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. தேவனிடத்திலே நேரத்தை செலவழிக்கவும் வேதத்தை ஆழமாக தியானிக்கவும் ஒரு விசுவாசிகளை ஒரு ஆத்துமாக்களுடைய நிலையை நினைத்து கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவதற்காக அவர் முழங்கால் நிற்கவும் தனிமை இருக்க வேண்டியது அவசியம்தான். அவர்கள் தனிமை இருப்பதே ஜனங்களுக்காக தான் இருக்க வேண்டுமே தவிர ஜனங்களை விட்டு நான் தனிமையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று எந்த காரணத்தை கொண்ட ஊழியக்காரன் ஜனங்களை விட்டு தூரமா இருக்கக்கூடாது. என்றால் எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியவும் இந்த வேதாமத்தின் தேவனை குறித்தான ஒரு வெளிப்பாடு உண்டாகவும் இயேசுநாதர் மூலியமாக ஜனங்கள் ரட்சிப்படைவது இந்த வேதாமத்தின் கர்த்தருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறது, ஆசை கொண்டிருக்கிறார். விருப்பப்படுகிற அந்த தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை ஜனங்களிடத்தில் தான் அனுப்புகிறார். ஆகையால் ஊழியக்காரனுடைய ஊழியமே ஜனங்களோடு கூட his whole ministry engaged with the people. அவருடைய ஒட்டுமொத்த ஊழியமும் ஜனங்களோடு கூட இருக்கிறது. எந்த பொருளோட கூட இல்ல, எந்த உபகரணங்களோட கூட இல்ல, எந்த விதமான ஒரு யந்திரங்களோட கூட இல்ல. அவருடைய ஊழியம், அவருடைய வேலையை ஜனங்களோடு கூட. அவர் வேதத்தை கையாழ்ந்து ஜனங்களிடத்திலே பேசுவதற்கு முந்தி அவருக்கு நடக்க வேண்டிய 4-5 காரியங்களை நாம் போன வாரத்திலே பார்த்து முடித்தோம். கண்காணியானவனுக்கு கர்த்தருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே ஒரு ஸ்திரீயானவள் அருளப்பட்டால் அந்த கண்காணிக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரே ஸ்திரீ தான் இருக்க வேண்டும் என்பதையும், அந்த ஒரே ஸ்திரீ நிமித்தமாக அவருக்கு உண்டாகிற நல்ல பலாபலன்கள் அல்லது பை ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகிற ஆங்கில பாஷை நான் பயன்படுத்தி போன வாரத்தில் அதை உங்களுக்கு சொல்லி முடித்தேன். அதன் வருகிற முதலாவது நல்ல காரியம் என்ன? ஒரே ஒரு மனைவியுடைய ஒரே ஒரு ஸ்திரீயுடைய கண்காணியானவனுக்கு கிடைக்கிற முதலாவது விஷயம் ஜாக்கிரதை, 2வது தெளிந்த புத்தி, 3வது 4வது அந்நியரை உபசரிக்கிற இந்த ஒரு பகுதிகளும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு மனைவி நிமித்தமாய் வருகிற நல்ல பலாபலன்கள். அது ஒரு கண்காணி தேவனால் ஒரு ஸ்திரீ அருளப்பட்டதே ஆனால் மனைவியாக, அந்த மனைவியோடு கூட அவர் சம்பூரணமாய் தன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் உடலையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை கடந்த 3 வாரங்களாக உங்களுக்கு மத்தியில் சொல்லி வருகிறேன். ஒரு மனைவியினிடத்திலே அவர் நடந்து கொள்ளாத ஒரு பட்சத்தில் மெய்யாகவே திருச்சபையினிடத்திலே அவருக்கு நடந்து கொள்ள தெரிய வாய்ப்பில்லை. தன் மனைவிதான் தேவனால் அருளப்பட்ட ஒரு அருமையான நபரா இருக்கிறாங்க. அந்த மனைவி அவரை சீர்திருத்துவதற்கு ஏதுவா இருக்கிறது. அந்த மனைவி இவரை ரொம்ப அதிகமாய் ஆழமாய் கண்காணிக்க ஏதுவா இருக்கிறது. அந்த மனைவி, அந்த ஸ்திரீயானவள் இந்த கண்காணியை அவருக்குள்ள இருக்கிற பலவீனங்களை ரொம்ப அருமையாக எடுத்து காண்பிக்கவும், அந்த ஸ்திரீ மெய்யாகவே தேவனால் அருளப்பட்ட ஒரு அருமையான பாக்கியமுள்ள ஆசீர்வாதம் அது. ஆகையால் முழு கவனத்தையும் தன்னுடைய சொந்த மனைவியிடத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகிற ஒரு நல்ல கண்காணிக்கு கர்த்தர் கொடுக்கிற அடுத்த அருமையான பலாபலன்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி முடித்தேன். முதலாவது ஜாக்கிரதை, மனம் கண்ட்ரோலுக்குள்ளாக, ஆதீனத்திற்குள்ளாக, அந்த கண்காணியுடைய ஆதீனத்திற்குள்ளாக தன்னுடைய மனதை கொண்டு வருகிறார். அந்த மனதில் பற்பல தேவையில்லாத பொல்லாத சிந்தைகள், எண்ணங்கள், அவருக்கு மிஞ்சின கருமங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்ற வண்ணமாகவே எண்ணங்கள் அவர் கண்ட்ரோலுக்கு மிஞ்சி போக வாய்ப்பில்லை ஒரே மனைவி உடைய கண்காணிக்கு. 2வது அவருடைய கண்கள் தெளிவாகிறது. கண்கள் தெளிவான பெருக்கு அவர் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிறார். இதுக்கெல்லாமே அந்த கிரேக்க பாஷையில சொல்லப்பட்ட வார்த்தைகள் எடுத்து பயன்படுத்தி நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொல்லி முடித்தேன். எப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய சூழ்நிலையை ஒழுங்குபடுத்தி செட் பண்ணி வைக்கிறாரோ நல்லொழுக்கமாக, காஸ்மெட்டிக்காக, அடுத்து அவருக்கு கர்த்தர் அருளுகிற ஊழியம் அந்நியரை உபசரிக்கிறது. அப்போதான் அவர் ஜனங்களோடு கூட இன்டராக்ட் பண்ணுகிறார். அவர் முதலாவது ஊழியம் செய்கிறது தன்னுடைய தேவனால் அருளப்பட்ட ஒரே ஒரு ஸ்திரீயின் இடத்தில். அங்கு ஆரம்பித்து கர்த்தர் முள்ளுமா அவரை ஜன சமுதாயத்திற்கு முன்பதாக அறிமுகப்படுத்துகிறார். அந்நியரை உபசரிக்க வேண்டும். எப்படி ஒரு அந்நியரை உபசரிக்கிறது? அந்நியர்களை, ஊழியக்காரருக்கு கண்காணிக்க தெரியாத அந்நியர்களை எந்த தேவன் எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் கொண்டு சேர்க்கிறார். நீங்களா யாருன்றது எனக்கு தெரியாது, நீங்க எங்க இருந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கும் சரீர விதத்திலேயோ வேற எந்த விதமான கல்வி விதத்திலேயோ சம்பந்தம் கிடையாது.
தொழில் விதியில் நாங்கள் யாரும் அநேகரை சந்தித்தது கிடையாது. யார் உங்களை இங்கே கொண்டு வந்தது? வேதாமத்தின் தேவன். அவர் விரும்பி இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று. அந்த சத்தியமுள்ள ஊழியத்தை அடியன் செய்வதற்கு தகுதியுள்ளவனே ஆனால் அவர் என்னிடத்திலே உங்களை கொடுத்திருக்கிறார். எப்ப அந்நியரை உபசரிக்கும்படியாக இந்த ஊழியக்காரன் ஈடுபடுகிறாரோ அவருடைய அடுத்த ஊழியம் போதக சமர்த்தனும் போதக ஊழியத்திற்குள்ளாக அவர் ஈடுபடுகிறார். அதன் பிறகுதான் சத்தியமுள்ள பருத்துக்குரிய வேதத்தை கையாளுவதற்கு தேவன் அவருக்கு அருள் செய்கிறார். இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு மேல்நோட்டமாய் சொல்லி முடிக்கிறேன். 3வது வசனம் 2 இங்கே கொஞ்சம் கவனிங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். It is a trustworthy statement. If any man aspires to the office of overseer, it is a fine work he desires to do. And overseer then must be above reproach, the husband of one wife, temperate, prudent, respectable, hospitable, able to teach. Didaktikos என்பதான அருமையான கிரேக்க வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. டிடாக்டிகாஸ் என்பதான கிரேக்க வார்த்தைக்கு போதக சமர்த்தன், தமிழ்ல கூட ரொம்ப அருமையா அந்த வார்த்தை வந்திருக்கு. ஏபிள் டு டீச் அல்லது போதக சமர்த்தனுமாய் இந்த ஒரு கண்காணி இருக்க வேண்டும். வெறும் ஆகாரத்தை சமைச்சு போடுகிறவரே ஆனால் அதற்கு வேற ஊழியம் இருக்கிறது. வரவங்களுக்குள்ள ஆகாரத்தை சமைச்சு போடுறது. மார்த்தால் அந்த ஊழியம் ரொம்ப அருமையா செஞ்சாங்க. ஆண்டவரை இயேசுநாதர்கிட்ட போய் மரியாதை வந்து உட்காந்துட்டாங்க நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாக. மார்த்தால் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை இயேசுநாதர் வரும்போதுல ஒருத்தர் வர மாட்டார். எப்பவுமே அவங்க கூட 12 சீஷர் இருப்பாங்க. 12 சீஷர் மாத்திரமல்ல மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் இருப்பாங்க. அவர் கூட வந்தாலே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்தே இருப்பாங்க. மார்த்தாலும் லாசரும் மரியாலும் இயேசுநாதர் ரொம்ப அதிகமாக நேசித்தபடியால் எப்போதும் அவர் வீட்டில் போய் அவர் அந்த பக்கம் வரும்போதெல்லாம் யூதேயாவுக்கிட்ட வரும்போதெல்லாம் அவர் பெத்தனிக்கு போய் அந்த இடத்துல அவர் வசிப்பது பழக்கமாக இருந்தது இயேசுநாதருடைய ஊழியத்திலே. அப்போ போவதெல்லாம் ரொம்ப மார்த்தால் வந்து அதிகமாக இயேசுநாதருக்கு சேவை செய்வதற்கு முந்திக் கொள்வாங்க. அவருக்கு சமைச்சு போடுறதும் ஆக்கி போடுறதும் சமைச்சு போடுறதும் ஆக்கி போடுறதும். ஆனால் மரியாளுக்கு மாத்திரம் இயேசுநாதருடைய சத்தியம் ரொம்ப பிரியமாக இருந்தது. ஆகிய இயேசுநாதர் எப்பெல்லாம் போதிக்க உக்காராரோ அப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு மரியாதை வந்து சத்தியத்தை கேட்க உட்காந்துருவாங்க. அது ஒரு பெரிய பாரமாயிடுச்சு மார்த்தாளுக்கு. அப்பொழுது மார்த்தாள் ஆண்டவரை இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்ற வார்த்தை, தயவுசெய்து மரியாளுக்கு என்னோட கூட உதவி செய்ய முடியாங்க அனுப்புங்க, ஒட்டுமொத்த வேலையை நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு நான் தலையை ஒடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ற வார்த்தை அந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். எப்போதெல்லாம் கர்த்தர் பேசுறாரோ அப்போ ஒட்டுமொத்த வேலையை விட்டு உட்காரணும். கர்த்தர் பேசும்போது மற்ற வேலையில் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. கர்த்தர் மற்ற வேலை செய்வதற்கு நமக்கு நேரத்தை கொடுக்கும்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம கர்த்தருடைய விஷயத்துல போய் தலை போட்டு அந்த வேலையை கெடுத்துடவும் கூடாது. நம்ம பண்றது எல்லாமே தலைகீழா இருக்கிறது, தலைகீழ காலமிலையா தான் இருக்கும். கர்த்தர் வேலை செய்கின்ற நேரத்தில் கொடுக்கும் பொழுது அப்போ பைபிள் வச்சுன்னு வாசின்னு இருப்பாங்க. அது வேலை செய்கிற இடம்ப்பா. ஆஃபீஸுக்கு போகும்பொழுது ஆஃபீஸில் உங்களுக்கு பொறுப்பான கர்த்தரை வேலையை கொடுத்துரு. அந்த இடத்துல போய் எனக்கு சாட்சியாரு வேலை செஞ்சு உன்னுடைய கிரியையிலையும் நடக்கையிலையும் சிந்தையிலையும் செய்யலையும் உனக்கு நான் கொடுத்துருக்கிற ஒட்டுமொத்த நல்ல தாளந்துகளை பயன்படுத்தி அந்த வேலை இடத்துல என்னை வெளிப்படுத்தி என்ற கர்த்தர் வேலை நேரத்தில் வேலைக்கு அமுச்சு விட்டாக்கா அந்த இடத்துல போயிட்டு பைபிள் வச்சுக்கின்னு ஆழமா தியானிக்கிறது, அந்த இடத்துல ஜெபம்ன்றது, அப்போ கட் பண்ணிட்டு எங்கன்னா ப்ரேயர் மீட்டிங் வந்து அப்படி போயிடுது. அந்த மாதிரி சில பேர் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வேலை செய்ய வேண்டிய நேரம். அது கர்த்தர் நமக்காக அவர் வார்த்தையை பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்கும் பொழுது அந்த நேரத்தை வந்து மற்ற வேலைகளை தலையில போடக்கூடாது. கொரிந்தியர்ல உண்டான ரொம்ப பெரிய பிரச்சனை அது ஒண்ணுதான். அவர்கள் சபை கூடி வந்து என்ன பண்ணணும் அது பண்ணாமல் பண்ணக்கூடாத காரியங்களை சபை கூடி வந்து அவர் செய்து கொண்டிருந்தார்கள். அது பவுலுக்கு ரொம்ப விஷத்தை ஏற்படுத்தினது. பவுல் பயங்கரமா கடிந்து கொள்கிறார். இன்னும் சொல்ல போனா கொரிந்தியரை ஒரு காலகட்டத்தில் போய் சந்திக்க கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அவங்கள போய் பார்ப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க பண்ற அட்டகாசத்தை பவுல் கண்டு அவர் எங்க மாம்சிகமாய் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுவாரோ என்று எண்ணி அவருடைய பயணங்களிலே கொரிந்தியரை சில காலத்திலே பார்க்காமல் இருந்தார். சோ போதக சமர்த்தனம் என்பதான விஷயம் வந்து சத்தியத்தை கையாளுற ஒரு நிலைக்கு கர்த்தர் இந்த கண்காணியை கொண்டு வருகிறார். மேல சொல்ல போற எது ஒன்றும் கிஃப்டுக்கு சம்பந்தப்பட்டதல்ல. மாறாக கர்த்தர் அந்த கண்காணியை
கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்தி எடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. வசனம் 1-2 பார்த்த விஷயங்கள். ஆனால் போதக சமர்த்தனம் என்று சொல்லும்போது மாத்திரம் அந்த போதக சமர்த்தனம் என்பது பரிசுத்தமுள்ள ஆவினால் அருளப்படுகிற ஒரு ஈவு. அது இங்க கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். நீங்கள் எல்லாரும் இயேசுநாதரை போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? எஸ். சுவிசேஷம் என்பது ஒரு விசுவாசின் தலையின் மீது கர்த்தர் வைத்த ஒரு பெரிய ஊழியம். இயேசுநாதரை பத்தி நாம் சாட்சியா வாழ்ந்து அவருடைய நாமத்தை சாட்சியாய் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வாழணும். அதுக்கப்புறம் இயேசுநாதரை பத்தி சொல்லுவது எல்லா விசுவாசிகளுக்கும் பரத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு பெரிய ஊழியம். அது புறப்பட்டு போய் சகல ஜாதியின சீஷராக்குங்க என்று இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகு அவர் அனுப்பினது ஒட்டுமொத்தம் வெறும் சீஷர்கள் மாத்திரமல்ல, அங்க கூடி வந்த எல்லா ஆட்களையும். அப்படி இயேசுநாதர் சுவிசேஷத்தை சொல்லுவது என்பது நமக்கு எல்லோருக்கும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பெரிய ஈவு. அது ஆனால் ஆரோக்கியமுள்ள பரத்துக்குரிய ஒட்டுமொத்த உபதேசத்தையும் சபையை கிறிஸ்துவுடைய அன்பிலே, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரும் இன்னது என்று சபை ருசி பார்த்து கிறிஸ்துவின் அன்பிலே அவருடைய அறிவுக்கு ஏற்றபடி வளர்ச்சிக்கு ஏதுவான ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை கையாளுவதற்கு தேவன் விசேஷித்த ஊழியக்காரர்களுக்கு போதக சமர்த்தம் என்பதான ஈவை கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார், அவர்களை உருவாக்குகிறார். இது முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகார வசனம் 14-16 பார்க்கும் பொழுது, சாப்டர் 4 verses 14-16, இங்க தீமோத்தேயுவுக்கு அந்த போதிக்கிற ஊழியம், அந்த போதிக்கிற அந்த ஒரு போதக சமர்த்தனம் எப்படி கர்த்தர் ஈவாக கொடுத்தார் என்று சொல்றாரு பாருங்க. வாசியுங்கள். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை உன்மேல் கைகளை வைக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி வரம், நன்றாக கவனிங்கள், கிஃப்ட். அது தீர்க்கதரிசிகள் மூப்பர்கள் உன் தலையின் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது உனக்கு போதிக்கிற வரம் கிடைத்தது. இது கிஃப்ட். இது கீழே போங்க. அப்படியே நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா. உன்னை குறித்தும் நீ என்ன டீச் பண்ற உபதேசத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். ரொம்ப அற்புதமான சத்தியம். நாங்க போகும்போது அது பார்க்கலாம். அப்படி தீமோத்தேயுவுக்கு போதிக்கிற அந்த ஒரு சாமர்த்தியம் அவருடைய கல்வினால வரவில்லை. நீங்கள் ஒரு மேத்ஸ் டீச்சர் ஆகலாம், ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஆகலாம், ஒரு நல்ல போதிக்கிற ப்ரொஃபஷனல் தொழிலுக்கு அடுத்த விஷயத்திற்குள்ளாக நீங்கள் போகலாம். கர்த்தர் அது இயற்கையாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு நேச்சுரல் எண்டோமெண்ட், அது நேச்சுரல் ஆப்டிடியூட். அது உங்களுக்கு இயற்கையாக கர்த்தர் கொடுத்த ஒரு தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி என்ன வேணாலும் நீங்கள் ஆகலாம். ஆனால் வேதத்தை, பரத்துக்குரிய வேதத்தை கையாளுவது என்பது இயற்கையாகவே கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பிறப்பிலே கொடுத்த அந்த ஒரு சாமர்த்தியம் போதாது, அது பத்தாது. போதிக்கிற ஊழியம் என்பது பரத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அருளுகிறது. அது இந்த இடத்துல கைகளை வைக்கும் பொழுது தீமோத்தேயுக்கு அந்த போதிக்கிற வரம் உண்டானது என்பதான ஒரு அடையாளத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துறார் தீமோத்தேயுவுக்கு. 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு வசனம் 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை. என்ன அந்த தேவவரம்? உனக்கு உண்டான அந்த தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு அது என்னது கீழே உங்களுக்கு போகணும், கொஞ்சம் கூட தெரியும். நான் உன் தலையின் மீது கைகளை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான வரத்தை ஞாபகப்படுத்திக் கொள். அப்போ போதக சமர்த்தனம்ன்றது என்ன? போதனை, வேதத்தை போதிக்கிறது என்றால் அது நேச்சுரலாக இயற்கையாக வருகிற ஒரு சுபாவம் அல்ல. வேதத்தை கையாழ்ந்து போதிப்பது என்பது பரத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அருளுகிற ஒரு ஈவா இருக்கிறது. ஒரு விசுவாசி வேதத்தை தியானிக்கணுமா? நீங்கள் தியானிக்கணும். வேதத்தை வாசிக்கணுமா? தயவு செய்து நீங்கள் வாசிக்கணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீதிமான். அவன் ஒரு நீதிமானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசியும் இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானிக்கணுங்க. ஆனால் சத்தியத்துடைய வெளிப்பாடு, சத்தியத்துடைய உண்மையான வெளிப்பாடு, சத்தியத்தில் அடங்கியிருக்கிற சத்தியமுள்ள கிறிஸ்து, சத்தியத்தில் அடங்கியிருக்கிற சத்தியமுள்ள ஆவியானவர், சத்தியத்தில் அடங்கியிருக்கிற சத்தியமுள்ள பிதாவாகிய தேவன், அந்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை உங்களுக்கு ஆழமாக போதிப்பதற்கு தேவன் போதக ஈவை போதகர்களுக்கு, தம்முடைய போதகர்களுக்கு அருளியிருக்கிறார்.
அப்படி போதிக்கிறது என்பது வந்து, டீச் பண்றது என்பது வந்து ஒரு கிஃப்ட். அது இயற்கையாக வந்த ஒரு இயற்கையின் தாளந்து கிடையாது. சபையில ஒரு போதகருக்கு போதக ஊழியம்க்கு போதிக்கிற அந்த ஒரு கிஃப்ட் இருக்குது என்பது எப்படி சபைக்கு தெரியும்? எப்படி அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும்? இப்ப உங்களில் போதிக்கத்தக்கதான வரம் பரத்திலிருந்து நீங்க பெற்றிருக்கின்றது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க அப்படி யாராவது இருந்தா, இந்த ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் எனக்கு ஊழியக்காரருடைய பசங்களும் ஊழியக்காரனுன்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படி ஊழியக்காரருடைய பையன் அப்படியே போதக வரம் பெற்ற பையனா மாற முடியும்? அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது அப்போஸ்தலருடைய எந்த பசங்களும் போதக ஊழியத்துல உள்ள நுழைந்ததாக சொல்லப்படல. அப்போஸ்தலருடைய பசங்களும் அப்போஸ்தலர்களும் இல்ல. தீர்க்கதரிசியோட பசங்க தீர்க்கதரிசிகளும் கிடையாது. ஆனா இப்ப பார்க்கும் பொழுது ஊழியக்காரருடைய பசங்களாம் ஊழியக்காரராயிடுறாங்க. நல்ல போதகம் வரப்பெற்ற ஊழியக்காரர் வந்து என்ன பண்றாங்க? அவங்க பசங்களை சத்தியத்திற்குள்ள நடத்தி அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துற விஷயத்துல வந்து அவங்களை நான் பாராட்டணும். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மந்தால் தான் கீழே சொல்லப்படுறது. போதகத்தை தன் சொந்த குடும்பத்தை நன்றாக விசாரிக்கணும் இருக்க வேண்டும் இந்த கண்காணியானவன். ஆனால் இவர் ஒரு ஊழியக்காரன் ஒன்று, அவங்க பசங்களும் அப்படியே ஊழியக்காரர் ஆயிடுறாங்க. அவங்க பசங்களுக்கு கர்த்தரால் ஒரு போதிக்கிற அருள், போதிக்கிற ஒரு ஈவு அருள் பட்டதே ஆனால் நம்ம அதை அங்கீகரிக்கலாம். ஆனா அவங்க ஊழியக்காரர் அவங்க அப்பா பண்ண அதே ஒரு போதக ஊழியத்தை அவங்க பசங்க பண்றதை வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனா அப்பாங்க பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? அந்த ஸ்தானம் வந்து யாருக்கோ போய்விடக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய பசங்களை கொண்டு போய் நிறுத்தி விட்டுறாங்க. அங்கதான் சபை கெட்டு நாசமா வருது. நாளைக்கு நான் இந்த இடத்தை விட்டு போனாலும் கண்கள் மூடினாலும் இங்கே கர்த்தர் யாரையாவது ஊழியக்காரர்கள் எழுப்புவார். அது நான் இப்போவே சொல்லுகிறேன். நாளை பின்னைக்கு எனக்குன்னு ஒரு பையனை பசத்தை குடும்பத்தை ஏற்படுத்தினாலும் என் பையெல்லாம் வந்து நிற்க மாட்டான். கர்த்தருடைய போதிக்கிற ஈவு இல்லாவிட்டால் அது நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு கர்த்தர் வேற ஒரு ஊழியங்கள் கொடுத்துருக்கலாம். சுவிசேஷம் பேசுற ஊழியத்தை கொடுத்து வேற ஊழியர்கள் அமுச்சு விட்டுறலாம். இல்ல வேற நான் பெருக்கி தொடுகிற வேலை கொடுக்கலாம். வேற எந்த வேலைலாம் கடவுளுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரனுடைய பையனும் ஊழியம் பேசுற அந்த ஒரு வரம் இருக்குதுன்றத வந்து சபைக்கும் தெரியணும், போதிக்கிற அந்த ஊழியக்காரனுக்கும் தெரியணும். எல்லா ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் அப்படியே ஊழியக்காரன் ஆகுறதுன்றது வந்து கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு மேத்ஸ் வந்து இங்க ஒர்க் ஆகுறது கிடையாது. கால்குலேஷன் தப்பாகுது. எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா, எல்லோரும் போதகர்களா என்பதன கேள்விக்கு பதில் இல்லவே இல்லை. அப்ப அப்படியே அது எல்லா ஊழியக்காரோட பசங்களும் அப்படியே வேதத்தை கையாளுற ஊழியக்காரர் மாறுறாங்க. ஏன் அவங்களுக்கு கர்த்தர் வேற தாளந்துகள் தரலையா? எல்லா விசுவாசிகளுக்கும் உயிர் தெழுந்த கர்த்தர் அவருடைய கிருவின் அடிப்படையிலே வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா என்னுடைய கேள்வி, ஊழியக்காரனுடைய பையன் எப்படி ஊழியக்காரனாவே அப்படியே மாற முடியும்? அது அவங்க பையனுக்கு அப்படியே அந்த ஊழியத்தை கொடுத்தான்றது, அந்த ஊழியத்தின் வரம் கொடுத்தான்றது வந்து எப்படி நிர்ணயிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஒரு ஊழியக்கார் தன்னுடைய மகன் சிறு வயதிலிருந்து அந்த பையனை வந்து வசந்த பேசி வளர்த்தி வரும் பொழுது, அவன் ஒரு பருவத்தில் வரும் பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரன், அவர் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப அவரை நான் பாராட்டுற, அவர் சத்தியத்தில் இந்நாள் வரைக்கும் கேட்கிறேன், ரொம்ப அருமையான ஊழியக்கார். அவருடைய பையன் குறிப்பிட்ட வயதுக்கு வரும் பொழுது அப்படியே ஏத்திஸ்டா மாறிட்டா. அப்படி வேதாகமத்தையும் இயேசுநாதரையும் மறுதலித்து இதெல்லாம் பொய் என்று ஊழியக்காரருடைய பையன் அவன் ஒரு வீடியோ கிளிப் ஏற்படுத்தி யூடியூப்ல போட்டு விட்டான். அந்த ஊழியக்காரனை பாராட்டுறேன் பாருங்க. அவர் அப்போ சபையின் போதகரா ஊழியம் செய்யறது வந்து அப்படியே இறங்கிட்டார், சொல்லிட்டே இருங்கினார், ரொம்ப துக்கத்தோட வேதனையோட கூட இருங்கினார். ஆனா இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார். அந்த சபையில யாருக்கு ஊழியம் சத்தியத்தை போதிக்கிற ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறதோ அந்த சபை கண்டுபிடித்து போதிக்கிறவனுக்கும் அது வெளியப்பட்டு அந்த ஒரு போதகரை தான் அந்த சபையில ஊழியக்காரன் நியமிச்சிருக்கிறான். இன்னும் அந்த சபை ரொம்ப அற்புதமாய் நடந்து வருகிறது. சத்தியத்திற்கு குறைவில்லாமல் ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை போதிக்கிற சபையா இருக்கிறது. எப்பயும் இவருடைய சொந்த பையனை வந்து ஒரு ஏத்திஸ்டா மாறிட்டானோ, தேவன் இல்லை என்று பிரசங்கிக்கிற அளவுக்கு ஆயிட்டானோ, அவர் ரொம்ப துக்கம் கொண்டு அதிலிருந்து வெளியே வந்து எல்லார் முன்னாடியே சாட்சியா சொன்னார், என் பையனை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக என்னால் நடத்த முடியல என்று சொல்லி
துக்கப்பட்டார். அதிலிருந்து அந்த சபையை அந்த பையனுக்காக ஜெபம் பண்றாங்க. எவ்வளோ ஒரு உண்மையான ஊழியக்காரர் பாருங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஊழியக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க பசங்க வந்து எந்த அக்கிரமம் பண்ணாலும் அதை மூடி மறைச்சு பெரிய பரத்துலேருந்து வந்த தீர்க்கதரிசின்னு பட்டையும் கொட்டையும் போட்டு போஸ்டர் வச்சு விட்ருவாங்க. ஆனால் ஒரு சத்தியத்தை மெய்யாகவே தெய்வ பயத்தில் கையாளுற ஒரு ஊழியக்காரனுக்கு நன்றாய் தெரியும், தன்னுடைய பசங்களுக்கும் அதே வரம் கர்த்தர் கொடுப்பாருன்றது கட்டாயம் கிடையாது. எப்படி ஒரு போதிக்கிற வரம் ஒரு விசுவாசிக்கு அருளப்பட்டது என்று ஒரு விசுவாசிக்கு தெரியும், அல்லது சபை அதை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இவருக்கு உண்மையில போதிக்கிற வரம் உண்டு என்று? உங்களுக்கு எப்படி தெரியும் அது? அல்லது போதிக்கிற எனக்கு எப்படி தெரியும் இந்த வரம் எனக்கு உண்டு என்று? அதுக்கு மாத்திரம் வசனங்களை கொஞ்சம் வாசிட்டு முடிச்சு அடுத்து கீழே போகலாம். 4ஆம் வசனம் 12 நிலைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, உன் நிலைமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாமல், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யாருக்கு மாதிரியாயிரு? யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை? தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. தீமோத்திக்கு ஏற்கனவே என்ன வரம் இருக்குது? போதிக்கிற வரம் இருக்கு தீமோத்தேயுவுக்கு. போதிக்கிற வரம் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு போல் சொல்ற வார்த்தை, let no one look down your youthfulness, but rather in speech, conduct, love, faith, purity, show yourself an example of those who believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அற்புதமான நல்ல சுபாவங்களிலே நீ மாதிரியாயிரு. அப்ப சபைக்கு எப்படி தெரியும் ஒரு ஊழியக்காரனுக்கு போதிக்கிற வரம் உண்டு என்பது? எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? அது போதிக்கிற வரம் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரம்தான். போதிக்கிற வரம் கர்த்தரால் பெற்ற ஒரு ஊழியக்காரன் தான் போதிக்கிறபடி வாழ்ந்து விசுவாசிகளுக்கு காண்பிக்க ரொம்ப முயற்சி செய்வா. அப்படி அது விசுவாசிகள் பார்ப்பார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய பையனுக்கு கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிற அந்த ஒரு வரம் இருந்தது, ஆனால் அவர் அதை செஞ்சு காட்ட வேண்டும். விசுவாசிகள் ஐடென்டிஃபை பண்ண. ஊழியக்காரனுடைய பையனால ஊழியன்ற வார்த்தையை சொல்வது பாவம். அது வேத வாக்கியம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது. அவங்க அப்பா ஊழியக்காரர், அதனால இவரு ஊழியக்காரர், அந்த மாதிரி ஒரு ரத்த சம்பந்தத்தில் வருகிற ஈவு கிடையாது இது. அவங்க அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயரை ஒத்துக்கலாம். அப்பா ஒரு கிரிக்கெட் பிளேயரா இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கலாம். அப்பா ஒரு மியூசிஷியனா இவர் ஒரு மியூசிஷியன் ஓகே. அப்பா ஒரு பிசிஷியனா இவர் ஒரு பிசிஷியன் ஓகே. உலக ரீதியான தாளந்துகளின் படி அவங்க அப்பாவுடைய ஜீன் படி அவர் வந்தார்னா அங்கீகரிக்கலாம். இது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு ஈவு, இது ரத்தத்திலிருந்து வருகிற ஈவு கிடையாது. இது ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பையனுக்கு வந்து கீபோர்டும் கிட்டார் எப்படியாவது ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அவனுக்கு அது வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஜீன்ல இல்லை அது. ஏன்னா அவருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு பிறப்பு ரத்தத்திலிருந்து வரைகிற ஒரு சுபாவங்கள். நீ ரத்த சம்பந்தத்தை கொண்டு போயிட்டு பருத்துக்குரிய சம்பந்தத்துல போய் இணைச்சு அப்பா ஊழியக்காரன் பையனும் ஊழியக்காரன் சொல்வது எப்படி? அது ஓகே, உங்க பையனுக்கும் போதிக்கிற ஒரு ஊழியம் இருக்குமானால், அந்த ஒரு வரம் இருக்குமானால், தீமோத்திக்கு பவுல் சொல்றது போலவே விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. எந்த விஷயத்தை நீ விசுவாசிக்கு முன்மாதிரியாகிற? ஒரு ஏழை விசுவாசி உன்னை பார்த்து என்னத்தை கத்துக்கிற மாட்டேங்கிற சொல்லு. கோடிக்கணக்கான பணம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு பெரிய கோடிக்காரனா நீ சுத்தின்னு திரிஞ்சினா அந்த விசுவாசி அதை ஃபாலோ பண்ண முடியுமா? அந்த விசுவாசி கோடீஸ்வரன் ஆக முடியுமா? பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நார்மல் விசுவாசியும் தன்னை ஃபாலோ பண்ற அளவுக்கு தங்களுடைய உடையும் நடையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களும் ஒன்றும் கம்மி கிடையாது. உண்மையான ஊழியக்காரர்களுக்கு கற்ற ஐஸ்வர்யத்தை குவிச்சு கொடுத்திருந்தாலும் அந்த ஊழியக்காரர்களுடைய முக்கியமான நோட்டு என்ன தெரியுமா? விசுவாசிகள் என்னை பின்பற்ற வேண்டும். இப்போ இருக்கிறவங்க வந்து நான் காரை வாங்கினா நீங்களும் வாங்கினோம், நான் சூட் போட நீங்களும் சூட்டு போடணும், அவன் கடங்கடை போட்டு சூட்டை போட்டு இருக்கிற கடலாம் ஏறி
நடுத்தெருக்கு வந்துடுறான். யார ஊழியக்காரன் போஸ்டிருக்காரு போல இருக்குது. நான் கார்ல போறதுனால எல்லா விசுவாசிகளும் கார் வாங்கணும். நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு தெரியல, எல்லாரும் கார் வாங்கணும்னு அத்தை கேட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறான். கடன் பட்டு வாங்கிட்டு பார்க்கிங் இடம் இல்லை, ஒரே தொந்தரு, எடுக்கிறதும் இல்லை. ஏன் உனக்கு இந்த வேலை? இது ஊழியக்காரங்க பண்ற வேலை பாருங்க. திமோதிக்கு பவுல் சொல்ற வார்த்தை என்ன? விசுவாசிகளுடைய ஒரு விசுவாசியுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய வருமானத்துடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு விசுவாசிக்கும் ஏற்ற விதத்தில் ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம், தேவைதான். ஏன்னா நிறைய நேரத்தில் அவருக்கு பணம் தேவைப்படுது, சில பேருக்கு தாங்க வேண்டியதுக்காக. ஆனா நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் விசுவாசிகளை வந்து தங்களுடைய மாம்சிகமான வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த நிலையில இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்ற வார்த்தை, கர்த்தர் ஒரு விசுவாசியை எந்தெந்த நிலையில அழைத்திருக்கிறாரோ அந்தந்த நிலையில இருக்கிற அளவுக்கு ஊழியக்காரர் இருக்கணுங்க. யூதனுக்கு யூதனாகவும், கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும், சுயாதீனுக்கு சுயாதீனாகவும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாகவும் நான் என்னை அலங்கரித்து காண்பிக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதனால இந்த மாயக்காரருடைய செயல்களை பார்க்கும் போதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. முதலாவது கான்கிரிகேஷன் எப்படி தெரியும்? ஒரு நார்மல் விசுவாசி கூட, ஒரு சாதாரணமான சராசரியான ஒரு விசுவாசி உள்ள வந்தாலும் அந்த சராசரி நார்மலான விசுவாசிக்கு ஏற்றபடி ஊழியக்காரன் இருப்பான், முன்மாதிரியாக. வெள்ளக்காரன்ட்ட பேசுனா வெள்ளக்காரன்ட்ட பேசு, வெள்ளக்காரன்ட்ட பேசுறத போயிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு வரஞ்சா பேசுவேன் நீ. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது. கான்கிரிகேஷனுக்கு நல்லா தெரியணும், வருகிற ஒரு சாதாரணமான விசுவாசிக்கும் புரியணும் இவர் என் நிலையில இருக்கிறார் அப்படின்ட்டு. ரெண்டாவது, போதிக்கிற வரம் உள்ள ஊழியக்காரனுக்கு அது ரொம்ப தெளிவாக தெரியும். ஏனென்றால் 3ஆம் அதிகாரம் 1, அது நான் ஏற்கனவே 3 வாரம் உங்கள் மத்தியில போதித்திருக்கிறேன். 3:1, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அந்த விருப்பம், அந்த 2 விருப்பத்தை பத்தி பேசியிருக்கேன், அதை பத்தி பேச வேண்டியதில்லை. அந்த சீல், அந்த ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அந்த ஒரு வாஞ்சை விருப்பம் வசனத்தின் மீது வந்து அந்த ஊழியக்காரனுக்கு இருக்கிறதுனால அந்த ஊழியக்காரனுக்கு நன்றாய் தெரியும் போதிக்கிற வரம் ஆவியானவரால் அருளப்பட்டது. அது விசுவாசிகள் ஐடென்டிஃபை பண்ண ஏன் கரெக்டாகிறார் இவர். எல்லாத்துக்கும் டிபிக்கலாக, முன்மாதிரியாக, மாடலாக, புரோட்டோடைப்பாக இருக்கிறார் ஊழியக்காரன். போதகத்தில் இருக்க வேண்டிய காரியங்களை பத்தி நான் கொஞ்சம் குயிக்கா சொல்லி முடிச்சிடறேன். போதக சமர்த்தனமா இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த போதகத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு போதக வரம் உள்ள ஒரு ஊழியக்காரன் எத்த போதிக்கணும்? போதக வரம் உள்ள ஊழியக்காரன் வந்து சபையில வந்து தீர்க்கதரிசனம் சொல்றேன், சொப்புன சொல்றேன், இந்த மந்திரம் பண்ற வேலை பண்ண மாட்டாங்க. அவர்கள் வேதத்திலிருந்து பசுத்தமுள்ள ஆவினால் போதிக்கிற வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் அல்ல. போதிக்க வேண்டும். எதை போதிக்க வேண்டும்? முதலாவது போதிக்க வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். 20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. என்னத்தை ஒப்பு கொடுத்தாரு தீமோத்தி கிட்ட? இங்க வந்து பவுல் ஒப்பு கொடுத்தாராம். ஓ தீமோத்தேயுவே, நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ காத்துக்கொள். என்ன தீமோத்தேயுவுக்கு பவுல் ஒப்பு கொடுத்தார்? 1ஆம் அதிகாரம் 11 பவுல் கிட்ட என்ன இருந்துச்சு? 1:11 நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமுள்ள உபதேசத்திற்கு. அப்போ பவுல் தீமோத்தி கூட என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணாரு? இதுதான் அப்போஸ்தலருடைய ஆரோக்கியமுள்ள உபதேசம், மகிமையின் சுவிசேஷம். அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல கண்காணியை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவது ரொம்ப கவனிக்கணும். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் ஆல்மோஸ்ட் ஃபேட் அவே. அப்போஸ்தலர்கள் ஆல்மோஸ்ட் மகிமையிலே சேர்ந்த காலகட்டம் அது. ஆல்மோஸ்ட் அப்போஸ்தலருடைய எரா முடிந்த காலம் அது, முடிய போகிற காலம் அது. அப்போஸ்தலர்கள் போய் ஆதி திருச்சபையை ஊழியத்தினால் விசாரிக்கிற ஃபாதர்ஸ் அல்லது கண்காணி ஊழியம் செய்கிறவர்களுடைய எழுப்புதலின் காலகட்டம் அது.
அப்போஸ்தலர்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆயிடுச்சு, அப்போஸ்தலருடைய ஊழியம் முடிந்த காலம் அது. நல்ல போராட்டத்தை போராடினு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் 66 68 அந்த விஷயத்தை சொல்றாரு. கடைசியாக இருந்தது யோவான் அப்போஸ்தலன். அவரும் கடைசியில முடிஞ்சு போற ஒரு காரியம். அப்போஸ்தலருடைய எரா டிமீஸ்ட். சோ அப்போஸ்தலருடைய கருத்திலே முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை என் கருத்திலே ஒப்பு கொடுத்த மகிமையான சுவிசேஷம், அதற்கு அடுத்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை தீமோத்தேயுவை நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் பண்ணி இருக்கிறேன். சும்மா சப்புரம் வந்துச்சு, கனவும் வந்துச்சு, அந்த கட்டுக்கதை வேலை ஆச்சுன்னு இருக்கக்கூடாது. சபையில கனவு சொப்பனலாம் அதுவும் கூட்டியே வச்சுக்கணும். கனவு காட்சி இவைகளை பத்தி உன்னுடைய ஆரோக்கியமா உனக்கு அது பக்தி விருத்திக்கு எது வந்தால் அதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். சபை என்று வரும் பொழுது அப்போஸ்தலனுக்கு பரத்திலிருந்து அருளப்பட்ட ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை, மகிமையின் சுவிசேஷம் அடங்கிய ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை நீ காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14 1:14 2 தீமோத்தேயு 1:14 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை யாரை கொண்டு காக்கணும்? ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை பரிசுத்தமுள்ள ஆவியினர் இல்லாமல் அதை கையாளக்கூடாது. பரிசுத்தமுள்ள ஆவியினர் இல்லாமல் வேதத்தை தியானிச்சு அதை சபையில போதிப்பதற்கு ஒரு கண்காணி இடம் கொடுக்க கூடாது. நான் அந்த ஒரு டிகிரி பண்ணிக்கிறேன், டபுள் டிகிரின்னு ஏதோ சொல்லி கிளி தியாலஜி ஏதோ பெரிய பெரிய ஆங்கில பாஷைகளை சொல்லி அந்த கல்வி இருக்கிறதுனால நான் வேதத்தை நான் போதிக்கிறேன் என்று சொல்லி ஊழியக்காரன் வரக்கூடாது. அந்த கல்விகள் தவறு கிடையாது, நல்லதுதான். கற்றுக்கொள்வது, அந்த விருப்பம் இருக்கிறவன் கற்றுக்கொள்வான். அதெல்லாம் பேசியிருக்கிறேன் 3:1 சத்தியத்தை வாசித்து. ஆனால் அந்த ஒரு கல்வியை முன்வைத்து, அந்த ஒரு சர்டிபிகேட்டை முன்வைத்து வந்து ஊழியக்காரன் வந்து வேதத்தை கையாளக்கூடாது. பரிசுத்தமுள்ள ஆவியினர் கொண்டு உன்னோட கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை காத்துக்கொள். இந்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்திற்கு என்ன பேர் தெரியுமா? 6 அதிகாரம் 1 தீமோத்தேயு 3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும். யாருடைய வசனங்கள் ஆரோக்கியமுள்ள உபதேசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள். நன்றாக புரிஞ்சுக்கணும். பூமியிலே ஆண்டவராகிய இயேசுநாதர் இருக்கும் பொழுது அவர் உயிர் தெழுந்த பேருக்கு 40 நாள் சீஷர்கள் கூட சஞ்சரித்தார். சஞ்சரிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடையும் சீஷர்களுக்கு போதித்திருக்கிறார். ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடையும் இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களுக்கு போதித்திருக்கிறார். அப்படி இயேசுநாதருடைய ஒட்டுமொத்த விளக்கம் நிறைந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடு குறித்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் கிறிஸ்துவிலிருந்து எடுத்து போதித்த காரியங்களையும் அப்போஸ்தலர்கள் சம்பூர்ணமாய் வாங்கியிருக்கிறாங்க. ஆகையால் தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தை இயேசுநாதருடைய வசனங்களாகிய ஆரோக்கியமுள்ள உபதேசம். நீ எந்த உபதேசமா பண்ற சபையில? இயேசுநாதருடைய வசனங்கள் இருந்து ஆரோக்கியமுள்ள உபதேசம் அப்போஸ்தலர் கருத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டத அதை பேசிட்டு இருக்கிறியா? இல்ல அப்போஸ்தலருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்காத காரியங்களை வந்து பேசிட்டு இருக்கிறியா? 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். அதனால புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவராகிய இயேசுநாதருடைய ஆரோக்கியமுள்ள உபதேசம், அவருடைய வசனங்கள் நிறைந்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற வார்த்தை இப்போ வாசிங்க 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து எவ்வளவு கிளீனா ஹேண்டில் பண்ணிக்கிறார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை. சபையிலே எந்த உபதேசம் போதிக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலர்கள், அது முக்கியமா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசுநாதர் பவுலுக்கு வெளிப்பட்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் சத்தியத்தை. அப்படி அப்போஸ்தலர்கள் டைரக்டாக மன்வாவதர் எடுத்த மகிமையின் ஆண்டவராகிய இயேசுநாதர் நாவிலிருந்து பழைய ஏற்பாடு முதற்கொண்டு ஆபேல் முதற்கொண்டு கடைசி புஸ்தகம் வரைக்கும் நடந்த காரியங்களும் நடந்தவைகளையும் நடக்க போகிறவைகளையும் இயேசுநாதர் ரொம்ப தெளிவாய் சொல்லி முடித்து அவருடைய ஆவியானவர் அனுப்பி புதிய ஏற்பாடுக்கு அடுத்த வெளிப்பாடுகளையும் அப்போஸ்தலர்களுக்கு அருளி போயிருக்கிறார். ஆகையால் ஆதி அப்போஸ்தலர் நிமித்தமாய் அந்த பாட்டு பாடணும். ஆதி அப்போஸ்தலர் தூதுகளால் அடியாரை சபையை ஸ்திரப்படுத்தி.
ஆதி அப்போஸ்தலருடைய தூதுகள், ஆதி அப்போஸ்தலருடைய ஆரோக்கியமுள்ள உபதேசங்கள் இல்லாமல் ஒரு திருசபை கிறிஸ்துவின் திருசபையா இருக்க வாய்ப்பில்லை. அதனால இந்த லேட்டர் சயின்ஸு மற்ற கூட்டங்கள் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆதி அப்போஸ்தலருடைய வேதம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கிட்ட இருந்து கிடைக்காத எந்த புஸ்தகத்தையும் திருச்சபையில போதிக்க கூடாது. அப்படி ஆதி அப்போஸ்தலருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட திரு ஆரோக்கியமுள்ள உபதேசமே அல்லாமல் வேற புஸ்தகத்தை சபையில போதித்தால் அந்த கூட்டம் ஒரு கூட்டமா இருக்கலாமே தவிர கிறிஸ்துவின் சபையா இருக்க வாய்ப்பு. ஆரோக்கியமுள்ள கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே அடங்கியிருக்கிற காரியங்கள் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது மாத்திரம் கொஞ்சம் போய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாவினால் வந்த விஷயம். அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறுகிற காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லி இயேசுநாதர் எதை துவக்கி வைத்தார்? ராபோஜனம், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள பந்தி. அது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்திருக்கிறாரா? எஸ். எதற்காக அந்த பந்தி? அந்த பந்திக்கு பின்னாடி இருக்கிற ஆரோக்கியமுள்ள உபதேசம் என்ன? கர்த்தருடைய பந்திக்கு பின்னாடி இருக்கிற ஆரோக்கியமுள்ள உபதேசம், கர்த்தராகிய இயேசுநாதர் மரித்தார். அவர் வருமளவும் நாம் நமக்குள்ளும் அந்நியர்களுக்குள்ளும் அவருடைய மரணத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இயேசுநாதருடைய பந்தியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அது. அது உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சபை, அநேக திருச்சபைகளை வந்து கர்த்தருடைய பந்தியை ரொம்ப அலட்சியமா எண்ணுகிறார்கள். தீமோத்தி அது கரைபிடிச்சாரா? கரைபிடிச்சுதான் இருக்க வேண்டும், கரைபிடிக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. இயேசுநாதர் சொன்ன விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மறுபடியும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை வெளிப்படுத்தி அது திருச்சபையிலே ஆதி திருசபை பிறந்த எருசலேமில் பிறந்த சிறுசபை அப்பம் பிட்குதலிலும் என்பதன வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் அதை அப்படியே இயேசுநாதருடைய ஆரோக்கியமுள்ள உபதேசம் அப்படி கையாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்பம் பிட்குதல், கர்த்தருடைய பந்தி. இயேசுநாதர் கொடுக்கும் பொழுது 2 கொடுத்தார், அப்பத்தையும் கொடுத்தார், திராட்சை. அவர் சாவதற்கு போவதற்கு முந்தி கர்த்தர் பந்தியை துவக்கி வைத்தார். செத்து உயிர் தெழுந்தவருக்கு இயேசுநாதர் கடைசியாக கொடுத்த வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். கர்த்தருடைய பந்தி இயேசுநாதர் சாவதற்கு முந்தி கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஞானஸ்தானம் இயேசுநாதர் பரத்திற்கு போவதற்கு முந்தி. என்னங்க இருக்குது அதுல? என்ன இல்ல? ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடுடைய புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரத்திற்கு அடுத்த உபதேசம் அடங்கி இருக்கிறது அந்த 2 சடங்குல. கர்த்தருடைய பந்தி அவருடைய மரணத்திற்கு முந்தி, கர்த்தருடைய ஞானஸ்தானம் அவருடைய பரத்திற்கு ஏறி போவதற்கு முந்தி சபைக்கு அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வந்த பிறகு சபை பிறந்த உடனே ஞானஸ்தானமும் கர்த்தருடைய பந்தியும் 2 கைகோத்து போகிறது. 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள். அப்போ சபையில ரட்சிக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பின ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் பெறுவதும் கர்த்தருடைய பந்தியில கை போட்டு சாப்பிடுறதும் திருசபையிலே நடந்து கொண்டு வர வேண்டும். மறக்காத தீமோத்தேயுவே, நாட்கள் மாடர்ன் ஆக ஆக, சிவிலைஸ்டு ஆக ஆக இதெல்லாம் தேவைதானா, இந்த சடங்கெல்லாம் தேவைதானா என்பதான நாள் வரும். அதெல்லாம் பார்த்து கர்த்தரால் அருளப்பட்ட இந்த ஒரு நடைமுறை கிரியையை சபையில் நடக்க வேண்டியவைகளை நிறுத்தி விடாதே. ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தி 4 சொன்ன வார்த்தை கொஞ்சம் வாசிக்கலாம், மனசுல தோன்றது. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, ஆரோக்கியம் உள்ள உபதேசத்தை அவர்கள் பொறுக்காத நாள் வரும். அது ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆரோக்கியம் உள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு காலம் வரும். அது ஏற்கனவே அப்போ தீமோத்தி காலகட்டத்திலே வந்தது. அது அந்த ஒரு உபதேசத்தை கரைபிடிக்காதவர்கள் தான் அலெக்சாந்தரும் இமெனையும் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்த காரியம். அந்த 2 பேர் சபையின் மூப்பர்கள். அப்போ கர்த்தருடைய திருச்சபையிலே கர்த்தருடைய பந்தியும் கர்த்தருடைய ஞானஸ்தானம் நடக்க வேண்டுமா? நடுக்கணும் இல்ல, வேண்டாம், அது
பக்கெட்டை தூக்கி தண்ணியில் ஊற்றுறது, இது அப்படியே வேற வேற ஒரு டைப்பாலஜிக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க. நதியில ஞானஸ்நானம் கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அப்போஸ்தலர்களும் நதியில ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா யோவானுக்கு ஒரு குறிப்பிட்ட யோர்தான்ல நதியில தண்ணி குறைவா இருக்கிறதுனால ஒரு வேற இடத்துல போய் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. பக்கெட்ல தண்ணி ஊத்த சொல்றது யாரும் சபையில் இருக்கிறார்கள். பரிசுத்தமுள்ள ஆவியினால் வரம் பெற்ற, பரிசுத்தமுள்ள ஆவியினால் அருளப்பட்ட வரங்கள் உள்ள உபதேசம் பண்ணுவதும் வசந்த கையாளுற ஆட்கள் இருக்கிறார்கள். ஒதுங்கிக்கோ, அவர்கள் செய்யட்டும், உனக்கு முடியல ஒதுங்கிக்கொள். ஆரோக்கியமுள்ள உபதேசம் கேட்கக்கூடாத நாள் வரும். அந்த காலகட்டத்தில் நம்ம வாசிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த காலில் தான் வாழ்றோம். சத்தியத்தை பேசினா பிறந்தா பிடிக்காதவங்க துரத்தி விட்றோம், அவங்களே ஓடிடுவான். ஓடுறவங்களை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம், வரக்கூடாது திருப்போம். சத்தியத்தை மறுதளிச்சு போனா போகட்டும். இங்கே வருகிற நாள் பிறந்தாலும் சத்தியத்தை நேசிக்கிறவளா இருக்க வேண்டும். அது பேப்டிசம். கர்த்தர் பந்தியை பத்தி சொன்னாக்கா அத்தை வேற வேற கோணங்களில கொண்டு போயிட்டு வேற வேற விதத்தில் அது விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு நிலையில கொண்டு போய் ஊழியக்காரர்கள் நிறுத்தி விடுகிறார். வேதத்தின்படி அதை கையாளாமல் விசுவாசிகளுக்கு அது ஒரு பெரிய உலக ரீதியான ஒரு சடங்கு போல காட்சி அளிக்கிற நிலைக்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள். கொரோனா காலகட்டத்தில் நீங்களே வீட்டில் டிகாக்ஷன் பண்ணிக்கோங்க, ஒரு சப்பாத்தி சுட்டுக்கோங்க, நான் டிவியில் காட்டுறது போல நீங்களே பண்ணிக்கோங்க, இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கின்னு என்னென்ன ஒரு அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தரோட பந்தியை குறித்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தை, நீங்கள் சபையாய் கூடி வரும் பொழுது, ரொம்ப தெளிவாய் 1 கொரிந்தியர் சொல்லுகிறார். கர்த்தரோட பந்தியை பற்றி பேசும், நீங்கள் எப்போதெல்லாம் சபையாய் கூடி வருகிறீர்களோ கர்த்தர் நாமத்தில் சபையா கூடி வருகிறீர்களோ அப்பொழுது நடக்க வேண்டிய வகை அது. ஒரு சின்ன சாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஆரோக்கியமுள்ள உபதேசத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதற்கு. ஏன்னா அது 2 சடங்கும் ஒட்டுமொத்த உபதேசத்தை நமக்கு போதிக்கிற ஒரு சடங்கா இருக்கிறது திருசபையில். கர்த்தருடைய பாடு மரணம், கர்த்தராகிய இயேசுநாதருடைய உயிர் தெழுதல், கர்த்தராகிய இயேசுநாதருடைய 2வது வருகை, கர்த்தராகிய இயேசுநாதருடைய கிறிஸ்துவுக்குள்ளாக இப்போ வாழ வேண்டிய வாழ்வு. பேப்டிசம் குறித்து 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு பாருங்க. ரோமருக்கு இந்த நிருபத்திலே உபதேசம் ஆரம்பிக்கப்படுகிறது. அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள், அந்த ஞானஸ்நானம் என்ற ஒரு அருமையான பரத்துக்குரிய வார்த்தை எடுத்து பயன்படுத்தி உபதேசத்தை தொடங்குகிறார். இது சபைக்கு. ஆண்டவர் அறியாதவர்களுக்கு ஒரு போதிக்கிற வரம் பெற்ற ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், அது ஒன்று மாத்திரம் நீங்க சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24, 25, 26. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல். முதல்ல என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரங்க சண்டை போடுறாங்களா? சண்டை பண்ணக்கூடாது. எப்போ நம்ம சண்டை வருது? கீழே கவனிங்கள், கீழே எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் ஒரு விசுவாசியை உலகத்தான் வந்து அவனுடைய தாத்பரியங்களையும் அவனுடைய துருபதேசத்தை கொண்டு கேலி பண்ணி பரிகாசம் பண்றானோ, அப்ப விசுவாசிகள் பயப்படக்கூடாது. ஏன்? யுத்தம் கர்த்தருடைய, நமக்காக நம்முடைய கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக சத்தியத்தை உங்களால பேச முடியாத பட்சத்தில் எப்படி யுத்தம் செய்வார்ன்றது காட்டுறேன். உலகத்தோர் போல எனக்கு ஞானமும் இல்லை, பெரிய கல்வியும் படிக்கவில்லை, ஆனா சத்தியத்தை பேசும்பொழுது உலகத்தான் சும்மா இருக்க மாட்டான், தாக்குவான். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இயேசுநாதர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் வசனம் 24 26, 24 to 26. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாகவும், பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். உலகத்தானுக்கிட்ட கண்காணி ஊழியம் செய்கிறவன் எப்படி ஊழியம் செய்யறதை பத்தி அங்க சொல்லப்படுது பாருங்க. முதலாவது, ஆரோகண்டா இருக்கக்கூடாது ஊழியக்காரன். விசுவாசிய பார்க்கல எனக்கு வசனம் ஜாஸ்தி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரன் வீண் பெருமை உள்ளவனா இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு தெரியாத அநேக சத்தியங்கள் எனக்கு தெரியும் என்று எண்ணி ஊழியக்காரன்
பெருமையாக வேதத்தை கையாளக்கூடாது. அந்த வார்த்தை நன்றாக கவனிங்கள். வித் ஜென்டில்னஸ் அந்த வார்த்தை வந்துச்சுங்களா? நீங்கள் வாசிக்கும் பொழுது 24 வாசிங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி சத்தியத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை பேசினாக்க அடிக்க துணிகிறவர்கள். அப்படி அடிக்க வரும் பொழுது நாமளே அடிக்க போக முடியாது. சண்டை போடக்கூடாது. யாரு? கண்காணியானவன். சத்தியத்தை பேசினாக்கா அடிக்க வருவாங்க, திட்ட வருவாங்க. அவங்க கிட்ட வந்து நாமளும் திட்டுறதோ சண்டை போடுறதோ பண்ண முடியாது. சத்தியத்தை கையாளுற கண்காணி. மாறாக பொறுமையா போய் பேசும் பொழுது ஊழியக்காரனுக்கு சண்டை பண்ணும்படியாக அடிக்கத்தக்கதாக கை ஓங்கத்தக்கத நாட்கள் வெளியே உண்டு. அதனால ஊழியக்காரன் சண்டை பண்ணாமல் பொறுமையாக, ஆரோகன்ஸ் இல்லாம, ஊழியக்காரனுக்கு கர்த்தர் என்னதான் பருத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தினாலும் மௌனமா இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு முகாந்தரத்தில் அடிக்கலாம் என்பதான நல்ல பேய் தனத்துடைய திட்டத்தோட வந்து அடையாளத்தை கேட்கும் பொழுது இயேசுநாதர் ஒரு அடையாளத்தையும் செய்யவில்லை. குறிப்பிட்ட இடத்துல இயேசுநாதர் வாய் திறந்து பேசவே இல்லை. அப்படி அடிக்க வந்தாலும் இயேசுநாதருக்கு தெரியும் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அப்படி முடியுமா? அவரை பிடிக்கும் பொழுது வரும்போது அப்படி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டார் அவரு அநேக தரம். அதே மாதிரி நாமளும் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு தாறுமாற பேசினாக்கா எஸ்கேப் ஆக வாய்ப்பு இல்லை. ஸ்டேஃபான் மார்ட்டின் தான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். ஊழியக்காரர்களுக்கு சத்தியத்தை பேசணும் வாஞ்சி இருக்குது. ஆனா பவுல் ரொம்ப தெளிவா பேசு. ஏன்னா பவுல் வாங்காத அடி கிடையாது. 2 தீமோத்தி 3:10 கவனிங்க. பவுல் எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அந்த இடத்துல தீமோத்தி கொடுக்குற வார்னிங் கவனிங்க. நீயோ என் போதகத்தையும் என் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும். அந்த புரிஞ்சுங்க. அந்த 3 பட்டணம், அந்த 3 பட்டணத்துல இவர் இருந்திருக்கார் கூட. யாரு? திமோத்தி. 3 பட்டணங்கள சாவடி யாருக்கு? பவுலுக்கு. அதுல லிஸ்த்ரா, முக்கியமா லிஸ்ராவில் தான் ஒரு முழங்கால போன வெட்னஸ்டே ஈவினிங் சத்தியத்தை பேசின 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அதுல தான் பவுல வந்து அடியில அவர் செத்துட்டார் நினைச்சு போனமா விட்டு போனாங்க. கர்த்தர் சாவுற தருவில் இருந்து அவரை எழுப்பி திருப்ப ஒரு தைரியமா உள்ள போனார். இதெல்லாம் தீமோத்தி பார்த்துருக்காரு கண்ணால. எனக்கு உண்டான உபத்திரவங்களை நீ கண்ணால் கண்டிருக்கிறாய். கீழே கவனிங்க. எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். நன்றாய் நீ கண்ணால பார்த்த சாட்சி. நீ எனக்கு உண்டான அடிங்களாம் கண்ணால கண்டிருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை. நல்லா கவனிக்கணும். பவுல் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அவரு சாவை வந்து அவருக்கு முதுகு பின்னாடி வச்ச ஆளு. அதனால ரொம்ப துணிகரமா பூந்து சத்தியத்தை பேசணும் ரொம்ப துணிகரப்படுற ஆளு. தேவ ஆவியரை கட்டுப்படுத்தி அவர் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு சில இடங்களில். ஸ்டாப் பண்ணு, துணியாத, துணிகரமா போவாத அப்படின்ட்டு. ஆசியால முதல் முஸ்லிம் பயணத்தை ஸ்டாப் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா நிலைமை சரியிருக்கலாங்க. மிஸ்ஸியாவுக்கு போனாரு, கர்த்தர் நிறுத்துறாரு, போவாத அப்படின்ட்டு. ஊழியக்காரங்க வந்து அந்த ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலிருந்து வருகிற சந்தோஷம், சத்தியத்தை பேசுறா அந்த சந்தோஷத்துல வந்து துணிகரமா போறதுனால உயிருக்கு சேதாரம் உண்டாகுது என்பது ஆரம்பத்துல புரியல. வாங்க எல்லாரும் ஊழியம் பண்ணலான்ட்டு கை பிரதிகளை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உலகத்தாருடைய நிலையை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தானை பத்தி பேசும் பொழுது அங்க பிசாசு அறிமுகமாகிறான். 2ஆம் அதிகாரம் 24, 25, 26 கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யார்கிட்ட எந்த உலகத்தாண்டு நம்ம சத்தியத்தை பேசுறோமோ அவனுக்கு மனம் திரும்புதல் இங்க யார் தருது? 25
எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்க யார் மனம் திரும்புதல் தருது? வசனம் 25 சொல்லுங்க சத்தமா. தேவன் தான் மனம் திரும்புதலை தருகிறது, நான் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. யோவான் பாருங்க, யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலை பத்தி பிரசங்கம் பண்ணதுனால ஜெயில தூக்கி போட்டு அவர் தலை சங்கரிக்கப்பட்டது. உலகத்தாண்ட போயிட்டு மனஸ்தாப்பட்டு மனம் திரும்ப பாவிகளே என்று நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னாக்கா அவன் கத்திட்டு வருவான் வெட்டம். பவுல் ரொம்ப தெளிவா தன்னுடைய அனுபவத்துல கற்றுக்கொண்ட சத்தியத்தை திமோத்திக்கு ரொம்ப கிளீனா வார்ன் பண்றாரு. உலகத்தானுக்கு மனம் திரும்புதல் தருகிறது தேவன். அதனால ஊழியத்துக்கு எங்கன்னா போன யாருன்னா சத்தியத்தை பேசினாக்க ஃபர்ஸ்ட் விட்டு கேட்கறது, நீர் மனஸ்தாபப்படுத்தி அவனை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்துறீரா, நாங்க போலாமா, சத்தியத்தை பேசலாமான்றவரை அவன்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணி துக்கத்தோட நேரத்தை வீண்படுத்தி வர்றது பாருக்கிலும் இங்கே சத்தியத்தை நான் தியானிச்சு வேலை பண்ணிக்கிறேன். நீர் மனம் திரும்புதல் கொடுக்கிறதே ஆனால் நாங்கள் தாராளமாக போய் எவ்வளோ மணி நேரம்லாம் ஊழியம் செய்யணும். கத்துட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறது, போலாமான்றவரே போய் ஊழியம் செய்யலாமா உங்கள்கிட்டலாம். மனம் திரும்புதல் தருகிறது தேவன். ஏன்னாக்கா 25 எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள். அப்ப அடின்னு சொல்றது யாரு? வசனம் 26 பிசாசுடைய இச்சை. இயேசுநாதர் ரொம்ப தெளிவா சொல்லுவார் யூதர்ல பார்த்து, நீங்கள் உங்கள் தகப்பனுடைய இச்சையின்படி செய்ய விரும்புகிறீர்கள். உங்க தகப்பன் பிசாசுன்றார் ரொம்ப தெளிவா. பிசாசுடைய இச்சை. இந்த பொல்லாத ஆட்கள் சத்தியத்தை பேசும் பொழுது அடிக்க வருவாங்க. பிசாசுக்கிட்ட மோதினோனாக்கா பரிசுத்தமுள்ள ஆவினால் நடத்தப்பட்டாலொழியே யாருமே பிசாசு கிட்ட போய் மோதக்கூடாது. ரட்சகர இயேசுநாதர் பிசாசினால் சோதிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்துல யார் கொண்டு போயிருந்து? சத்தியமுள்ள ஆவியானவர். இதனைக்கு தேவகுமாரன் மனுவாத எடுத்தவராய் பாவமற்றவர் அவர் இருந்தாலும் எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி பரிசுத்தமுள்ள ஆவியான கருத்துல ஒப்புடுகிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்படி பரிசுத்தமுள்ள ஆவினால் நடத்தப்பட்டு வனாந்தரத்திற்கு போய் பிசாசை மேற்கொண்டார். பரிசுத்தமுள்ள ஆவினர் இல்லாமல் அசுத்தாவியோ அவனுடைய ஆட்களையோ நம்மால மேற்கொள்ள முடியாது. எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்பதான ஒரு பெருமையில நீங்க போனீங்கன்னாக்கா அவன் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணலனாலும் அடிச்சு அனுப்புவான். ஆகையால் கண்காணி ஊழியம் செய்கிறவன் ரொம்ப பொறுமையாய் நிதானமாய் எங்க சத்தியம் பேசணும் எங்க சத்தியம் பேசக்கூடாது என்று நன்றாய் கவனித்து, முக்கியமாய் உலகத்தார் மத்தியிலே சத்தியத்தை பேசும் பொழுது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆத்துமாக்களை கொண்டு வரும்போது கண்டிப்பா ஏத்துப்பாங்க. கர்த்தர் கூட்டினார் பாருங்க, அவங்களை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. ஆனா நாம வாலண்டரியா போன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையின்படி தான் அந்த இடத்துல செயல்பட வேண்டும். அதனால நார்த் சைட்ல எங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறதா இருந்தாக்கா அவர்களுக்காக நீங்கள் பாதுகாப்புக்காக எப்போதும் ஜெபிங்க. அதனால கண்காணியானவன் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. கண்காணியானவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே நேரத்தில் மூர்க்கத்தனமாக செயல்படவும் மாட்டான். உலகத்தான் மேற்கொள்ற அளவுக்கு இவன் உலகத்தானுடைய அறியாமைக்குள்ளாக போய் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை சபைக்குள்ளும் மகிமையின் சுவிசேஷத்தை பிசாசுடைய இச்சையின்படி நடக்கிற உலகத்தான் கிட்ட ஊழியக்காரன் கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப நிதானமாய் சண்டை பண்ணாமல், சண்டை வரன்றது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பிறகுதான் அந்த இடத்துல வந்து சத்தியத்தை கையாள வேண்டும். செல்கிறோமே லோகவாசிகள், இம்மாய லோகம் தாண்டி என் வீடு தோன்றும் கடந்து செல்கிறோம். ஓரமே காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் ஆதிமுற்பிதா
நோக்கியே தவறிடாமலே இப்புவி கடந்து அக்கறை செல்வோம். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் நடக்கலாம் கவலை இல்லை. இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கமில்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் பிதாக்களோடும் தூதருமாய் சத்திய சுவிசேஷம் எடுத்துரைத்துமே தம் நித்திய ராஜ மக்களை ஆயத்தமாக்கவே தேசமெங்குமே அழைந்து செல்கிறோம்.